நல்ல டெக்னீஷியன், டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனுன்னு சொல்லி ஆஃபீஸில் வந்திருப்பார். அப்பொழுதும் தெரியும். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேவியர் பிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்கணும் என்று வாழ்த்து விட நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஜேவியர் பிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டு இருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும்போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார்னு சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும் பொழுது பூரித்து புலகாயம் அடைந்தேன். அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிரிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலினுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே இவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்கவளுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இனிக்கிறது. தென்னித்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார். வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொலைவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறாய். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கிங்கனாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இந்த பிட்டோ சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு. நான் வர கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அதுவும் இல்லாமல் நானும் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும். எனக்கு ஏதோ இந்த அதர்வாவும் ஒரு பிரதர், அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட பெருமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக அதர்வாவோட பிரதர் இந்த நேசிப்பாய் மூலிமா, அதுவும் யார் விஷ்ணுவர்தனோட கையில் வந்து ட்ரெயின் ஆகி வராரு. நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர், அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர். அதே மாதிரி அவங்க டாக்டர் வந்து நல்லா ப்ரொடியூசர்னு கேள்விப்பட்டேன். நல்லா ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும். முரளி மேலேருந்து சந்தோஷப்படணும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். a good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu, and Sneha Brito has been a very strict producer. and அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்க அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க.
நல்லா ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன் ஸ்னேகா. நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, we work together. And ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் him and a lot of the glint in his eyes ன்னு சொன்னோம் இல்லையா, easier to stay ன்னு சொல்லலாம். Like how Adar was, how Murli was. Easier to stay in this industry and is going to do a lot of human service to this industry. ஏன்னா வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, ஐம் ரியலி சாரி, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், and அதித்தி சங்கா, ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ. ஐ மீன் லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் a great experience and feeling and very different ரோல்னு சொல்லலாம். though I've done a very small cameo in this film and different roles. விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்லுங்க பாலா? கண்டிப்பாக சார். அதான், ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஷீ இஸ் நாட் ஹியர். ஐ திங்க் ஷுவர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான், இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சின் கண்ணிலே காட்டல எனக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Yuvan was introduced through Arvindan and great music director. Legends have worked in this film. And the entire crew, cast, Cameron, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏம்மா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிட போகிறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ஒரு 2 ஒன்று தான். 2 ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்டு சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழுவேட்டையராக நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார்
எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு சொன்னார் அதர்வா. நான் இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். சார் நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்டால் உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு, இ கேன் ஆல்சோ ப்ரீச் அண்ட் கேன் கெட் தி மேரிட். இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாமல் போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையாக இருக்குது சார், அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ண கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண பிறந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பண்ண பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியாக பேசுங்க பாரா. இல்லை சார், ஃபேண்டசியாக சொல்கிறேன் சார். ஃபேண்டசியாக என் அத்தை பண்ண லவ் பண்ணுறீங்களா? இல்லை சார், உங்கள் அத்தை பண்ண நான் பிறந்த என்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்கள் ஐ லவ் யூ டு, லவ் யூ டு. நிறைய பார்த்து போலாமா? இல்லை நான் நிறைய போகலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கடவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா போலாமான்றீங்க. இல்லை இறங்கி அந்த போகலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சார், உங்கள் இடம் சார், நீங்கள் என்னென்ன பண்ணலாம் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம், ஆல் தி பெஸ்ட் டு தி ஆடியன்ஸ். கேக்குதா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல. நேசிப்ப படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னால் அவரோட ஆக்டிங்கில் சொல்ல, அவரோட பர்சனாலிட்டிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வா சாரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அதர்வா, சாரி முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார்கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப வெர்சட்டை, அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சட்டாலிட்டியோடு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறைய அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோடய படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடச்ச பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். இந்த ஓஜி காம்போ இஸ் பேக் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் favorite SK அவர்கள் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு let's welcome our favorite and our dearest சிவகார்த்திகேயன் அவர்கள். Can we have the press and media friends be seated? எல்லாரும் ஆமா, press and media friends எல்லாரும் நீங்க உட்கார்ந்துங்கன்னா it will be great. Thank you so much. எஸ். ஸோ ஃபைனலி வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட பிரிட்டோ சார் அண்ட் ஸ்னேகா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நலன் சார்.
Good, good. Feeling happy to be here. We're also very, very happy to have you here. Yeah. So share a few words about Nesipaya. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ணீங்க. தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much, ma'am. Thank you. Yeah. It's a pleasure to be here. Okay. Thank you so much, ma'am. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸ்கூல் மேடேன்றனால ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் இயர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தோணுது. பட் யா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேசிபாயா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்துலலாம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நான் உங்கள் கூட நடிச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு. அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார். நடிக்க வச்சதும் இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க. சரத் சார்லாம் பேசின ஆடியோ லான்ச்சில் நானும் பேசுவேன்னு நினச்சது பேசுகிறேன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சரத் சார் கூட நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை, எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா பாட்டுக்கு நான் நமிதா மேடம் கேரக்டர் பண்ணணும், சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேரலல் யூனிவர்ஸில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் கூட ஏய் படத்தில் அர்ஜுனா பாட்டு நமிதா கேரக்டரில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் மனசு வச்சா முடியும். சிவான் சூப்பராக இருக்கும். அதிதி சங்கர் மேடம் செமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேம் இருக்கணும், சரத் சார் பதிலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே பாட்டில். ஸோ எல்லாமே நடக்கும், நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஜோக்கு போட்டாச்சு, ஓகே நம்ம வேலை அவ்வளோதான். சேர்ந்து பிரித்து காமெடி பண்ணிப்போம். ஸோ பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க, ஸோ சாரும் நிறைய பாட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை நான் நடிக்கிற படத்தில் இருக்கிற பாட்டையே நானே கிட்ட பண்ணால் நல்லா இருக்காது. வேற படங்கள் பாட்டாக கூட இருக்கலாம். பண்ணியிருக்கேன். யுவன் சார் வந்து கோட்டு படத்தில் வந்து ஒரு பாடல் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்க்கல, பாருங்கள் சார் அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்கள், நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எஸ் ப்ரோ. அண்ட் இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஷ்ணு சார் பற்றி நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு புது ஆக்டராக நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸாக இருந்தாங்க. அதுவும் விஷ்ணு சார் வந்து ஒரு பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்லேருந்து சினிமாக்குள்ள வரும்போது இப்போ நம்ம பெரிய ஆளாக இல்லையா, இங்கே நம்மளை மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசிங்கத்தனமாக எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு இருந்தேன். பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்குது, நடிச்சிட்டு இருக்கோம், சார் டைரக்ட் பண்ணும், நீ வெறுமை இவ்வளோண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இல்லாமல் விக்ரம் இந்த ஷார்ட்டில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எடிட்டில் நான் இது இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன், கதையில் இருந்து நடக்குதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் யா ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. மேடம் என்ன சீட்டு குழி போடுவோமா? இல்லை அவங்க பேசல, என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்கிறாங்க. போது நான் பேசக்கூடாதுல்ல, ஃபர்ஸ்ட் சீனியர் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால. சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் தயங்குறாங்க, அப்படியே நீங்க பேசிடுங்க. சூப்பரா இருக்கு சார். First of all, good evening to everyone, and thanks to everyone who is present here for making it here. And maina Vishnu sir ku thanks, because working with him was a great pleasure, to be honest, and நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து சாரோட அந்த the vision that he had and the conviction that he had in a film
வாஸ் கிளியர்லி சீன். அண்ட் அது அவர் எங்களுக்கு நரேட் பண்ணுறதுலையும் ஒரு சீன் சொல்லணுன்னாலும் அதை திரும்ப திரும்ப எங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை சொல்லி அதில் என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப க்ளீனாக இருந்தார். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன், ஸ்னேஹா மேம், பிரிட்டோ சார், ஆகாஷ் அண்ட் எவ்ரி ஒன். ஆகாஷ் ஆக்சுவலாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நான் ஆல்மோஸ்ட் 2-3 சீன்ஸ் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ யா, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். எஸ் மேம், உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு பி டாக்ட் அபவுட். ஹாய் மேடம். எந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஸ்டைலிஷான ஒரு டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டைலிஷான டிரெக்டருக்கு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டைலிஷான காஸ்டியூம் டிரெக்டர் நீங்கள். ஸோ ப்ளீஸ் ஷேர் a few words about Nesipaya. It was lovely working on the film, and Akash, you know we all love you. Little more, no Sneha? Yeah. So yeah, it was lovely working on the film. I think look nalla vandirukku nenikiren. Visual language is really nice. So நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க. She kept it simple. அவங்க வந்து ஒர்க் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி. பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில். அண்ட் முக்கியமாக அதுக்கு நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்ஃபியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷுர் ஹி ஃபீல்ஸ் த சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஷரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம், மேக்ஸிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும்
மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அவங்க வாயால் என் தம்பியை வாழ்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ், ஐ லவ் யூ and I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, but we can see how happy you are. உங்க ரெண்டு மகன்களும் எவ்வளவு அழகா. Yes, very proud mother with my three children. இல்லை உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கையை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது, அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீச்சை இதோடு முடிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யலா. தேங்க்யூ so much. Thank you so much, sir. Thank you அம்மா. Thank you. அதெல்லாம் சார் நீங்கள் மட்டும். ஆமா ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா. சரி, எவ்வளோ சூப்பர் அம்மா இல்லை? இதே எங்கள் அம்மாவை பேசணும்னா 7 பேப்பர் எனக்கு திட்டிருப்பாங்க. ஸோ எஸ், இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். அகிலை, now I would like to invite நம்ம கதையின் நாயகன் ஆகாஷ் முரளி onto the stage. நல்ல கைத்தட்டலோட let's have ஆகாஷ் முரளி onto the stage. Brothers standing like this, இது ஒரு நல்ல பிக்சரை ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். அகில இந்திய தலைமை அதர்வா முரளி மற்றும் ஆகாஷ் முரளி அவர்களுடைய ரசிகர் நற்பணி மன்றத்தில் இருந்து அவங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் மொமெண்ட். அண்ட் அந்த ஒரு கரெக்டான தருணமாக ஒரு நல்ல கை கொடுக்கலாமா? ஸோ இந்த தருணத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கு எங்களுக்கு பார்க்கும்போது. இதே இடத்துல நம்ம அனைவருக்கும் பிடித்த சார் பிரிட்டோ சார், நீங்களும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். தயாரிப்பாளர் பிரிட்டோ அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார்பாக நண்பரை மேடை கிடைக்கிறோம்.
lots of love and respect, we invite Sneha Brittu avargal onto the stage. Please, ma'am, join us onto the stage. அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டலோட இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க மேடம். Oh my God. சார், மேடம்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போயே அட்வான்ஸை கொடுத்து ஒரு உமன் சென்ட்ரிக் படத்தில் ஹீரோவாக ஆக்கி ரிலீஸ் பண்ணுங்க சார். தேங்க்யூ மேடம். அடுத்தபடியாக நம்முடைய நேசிப்பாய திரைப்படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். அடுத்தபடியாக விழாவின் நாயகன், நம் அனைவருக்கும் பிடித்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களை மேடை கிடைக்கிறோம். Thank you so much. Thank you all of you. Thank you. கடைசி வரை அளவில்லாமல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all of that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவேனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And
Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi, sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட் ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ் இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம் விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நிஜமாக அப்பயே அதான் சொல்லிட்டு இருக்காரு ஏங்க நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்து சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன் அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோ ஸ்டார் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் event சார் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை பிரதர் எவ்ரிபடி ஹியர் டுடே தேங்க்யூ கைஸ் ஸோ மச் லவ் யூ கைஸ் தேங்க்யூ ஹாய் நல்லா இருக்கேன் ஒரு நிமிஷம் விட்டுற மாட்டோம்ல உங்களை எப்படி விடுவோம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே விட்டுருவோம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாருடைய மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில் அதே மாதிரி யுவன் சாருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம் அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன் சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம் தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது அப்புறம் இந்த எவன்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும் ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை பாருங்க நான் டீசெண்டாக எவ்வளோ குவைட்டாக பேசிட்டு இல்லைங்க இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது சூப்பராக ஆக்சுவலாக என்னன்னாங்க யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாரோடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உங்களுக்கு மெமரிஸ் வரலாம் என்ன பாட்டு ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் எங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க இல்லைங்க கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியரானு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும் ஆமாம் இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார் உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலனா கூட லவ் ஃபீலிங் வந்துடும் லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது அப்பயும் அழுகழுகையாக வரும் வை சார் சார் எனக்கும் அந்த வியாதி இருக்குது சார் ஒய் சார் நான் எனக்கும் அந்த பாட்டுக்காக லவ் வருது அந்த பொண்ணு வேற ஒருத்தமே லவ் வருது சார் இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட் இல்லை நீங்கள் அந்த பாட்டை பாடியிருப்பீங்க அதனால தான் இல்லை நான் பாடுறது கேட்குறது மட்டும்தான் ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும் ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது நினச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல் ஸோ ஹோப் யூ என்ஜாய் ஆல்சோ ஒன் மோர் திங் இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல் ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூவர் பிக் திஸ் வென்யூ கைஸ் இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்குது சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க
தேங்க்யூ ஸோ மச் சக்தி, தேங்க்யூ ஸோ மச். Thank you all so much. Thank you so much. நம்ம நல்ல டைட்டில் கொடுத்துடலாம். பாலா, அடுத்து யார் பாலா கூப்பிடலாம்? அடுத்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இவரை பற்றி சொல்லணும்னா, சில பேர் வந்து படத்தில் டைலாக் என்ன பேசுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இவர் மட்டும்தான் பட ப்ரமோஷனில் என்ன டைலாக் பேச போகிறாரு, என்ன விஷயங்கள் பேச போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு விடுவார். அது அப்படியே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இவரால் தான் எனக்கு 1.5 எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார், அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேர். இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி, என்னை பார்த்து மாக்கா பண்ணன்றாதீங்க சார். How are you, Angel? நல்லா I'm இருக்கீங்க? too good, thank you. How are you? சூப்பர் பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா 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 சூப்பர் இல்ல பாலா? ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா சார்? ரீசெண்டாக கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு சார். ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமாம் சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் யூ சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிட்டர் சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப்பை அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேங்கப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? லவ் இல்லை சார், இல்லை நீ உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு நம்ம மேலே ஆசையாக இருக்கேன். அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? இங்கே வாங்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டேன், நீ இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயும் ஆசை இருக்குது சார், ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்கள சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார். இல்லை உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமாக இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார். அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்குது. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக லவ் ஃபீலின்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த அதில் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. இதா சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு ஆக்சுவலி. அந்த மியூசிக் தான் சார் இருக்கு.
இல்லை என்ன சொல்கிறேன்னா அவர் மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு என்ன பாட்டு எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க. இல்லை சார், சூப்பர் சார். உங்களுக்கு பேச வைக்கலாம் தான் சார் தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக ஆகாஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களுக்கு பற்றி பேசலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏஞ்சலின். தேங்க்யூ நிக்கிலின். சாரி ஜாக்கி. பை. இப்போ கூட என்னை விட்டீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லவன் ஆனா படத்துல கெட்டவன். Thank you Mitchell, thank you for that dialogue. But I just want to say I'm so happy to be here. That Mitchell, yeah. So anyway, so you know Anu ma'am, Vishnu sir, they've been like family to me because I had the pleasure of doing a film with Vishnu sir in Hindi, Shersha. And through that process, not only did I develop huge respect for him as a filmmaker, but also as an amazing human being. So I'm so grateful, sir, ma'am, that you've made me part of the Nesipaya family. And because of that, I think my family is extended. I think I really today, beyond the film, I'm so close to Akash, Sneha, Mitchell. Thank you so much for, you know, being so kind to me through the shoot. And I get to act with my favorite co-star, Kalki, once again. This is my third film with Kalki. Thank you, Xavier, sir. Thank you, ma'am. Thank you so much for having me here. Really means a lot. And I wish Aditi and Akash all the very best. I mean, I really loved the way that you guys have performed in the solo violin song. And Yuvan sir, I must say that I believe Vishnu sir is one of the few directors in the country who has one of the best ears for music. And his music is tremendous, and now I know who his partner in crime is, and you know, both of you have been making some fabulous music, so good to make your acquaintance, and I wish the team of Nesipaya all the very best for the 14th. Thank you, sir. Thank you so much, sir. Only Yuvan Shankar Raja avargal. I love you. So happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம் because we have, you know, all of us are saying the same thing. So right from அந்த கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And Adarva, I mean, Akash has done a great job. And Aditi also. So it's a heart-touching film, enna பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously, me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். It's like so happy because we understand each other's language. That is very important. Actually, ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you, Xavier sir, for having me in this film. Thank you. Sir, thank you so much, sir. Actually, Vishnu sir, Yuvan sirனாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி
அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார், முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டுக்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாருங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் எப்படி அவர் சொல்லுவாரு? துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி யூனோ திஸ் கேரக்டர் யூ எஸ் சார் அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சு அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக்க 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே ஈவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே தி சாங். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லணும்? அப்பா சாங் நிறைய இருக்கே. ஹீரோயினை பார்க்கறது ஏதோ அந்த மாதிரி வேணும். தீண்டும் போது சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு தோணும் சார்? கொடியிலே மல்லிகைப்பூ. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார்? பிரேக்கப்பா தளபதியா? வாட் சாங் ஹெல்ப் மீ. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டூயட் சார். டூயட் எப்படி? ஃபாஸ்ட் டூயட்டா ஸ்லோ டூயட்டா? சார் ஸ்லோல ஒன்று சொல்ல, ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லுங்க. ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உன நெல்லு நான் நிற்காதடி, அப்புறம் நான் தேடும் சிவந்தி போவது. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார். ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஷர்ட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார். சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு, நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பாடிடுவோம். சூப்பர் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் நம்முடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களுக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஐ திங்க் இந்த படத்தில் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணது. ஸோ லைக் ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஆமாமா? ஓகே எஸ் ப்ளீஸ். ட்ராக் கூட தானே? எஸ் சார். யா. Thank you so much. Thank you sir. Bala, thank you Bala. I love you Bala. I love you guys. I love you sir. Always. We love you so much. அவ்வளோ எனர்ஜி இப்போ நீங்கள் ஓடி வரதுலையும் தெரியுது, உங்களுடைய படங்கள்லையும் தெரியுது. யூ ஆர் ஸோ ஸ்டைலிஷ். ஐ மீன் ஐ கீப் சேயிங் திங்ஸ் பட் ப்ளீஸ். அப்படியே ஓடி வருது வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்றதுக்காக தான். Anyway, very good evening to all. Our dear Sharat sir, I'm so honored to have you here. Thank you so much sir. Thank you for being with us. First Sivakarthikeyan sir, கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example Sivakarthikeyan sir because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors and most of them, and it's an amazing thing. Sivakarthikeyan, thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர், அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், which I'm really excited about. Service army பண்ணல, army பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attempted. And Bruta sir, thank you so much for giving me the opportunity.
அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி பேசலன்னா அப்புறம் ராடு உள்ளோம் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ. அண்ட் பை த வே எப்பவுமே ஸ்னேகா பிரிட்டோ வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் ரியல் எ டஃப் ப்ரொடியூசர். சரத் சார் யூ ஆர் ரைட், யூ ஆர் வெரி ரைட். ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷனில் போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட, சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட்டை. ஐ ஹேவ் தட் எவிடன்ஸ் ஸ்னேகா. தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ், I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட எத்தனை 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா. உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து எவ்ரி டே ஐ saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course, you have it in your blood, you know, Atharva is there and Dad is there. It's there in your blood. But to see it come alive, அதை வந்து நிஜத்தில் பார்க்குறது வந்து அருமையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னே எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், when people appreciate you. ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் பண்ணுறதை விட அது முக்கியம் கிடையாது. when you all win is when I win. and அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உட்காந்து டென்ஷனில் எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் here with us. அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம், காரி துப்புறதை வந்து கூட துப்பிடுவார் நல்லா இல்லை அப்படின்னு. ஹீஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காயா, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆகாஷ், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். And I'm very happy to make a film with you. That I should tell you that I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharath sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ அந்த குழந்தை வேற பிறந்திருந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay, and Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். மை டியர் ஷிவ் பண்டித், டக்குன்னு உடனே செட்டில் ஆகிட்டேன் நீ ஸ்ட்ரைட்டாக. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச் ஷிவ். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் ஷேர்ஷாலேருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுறது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூல் டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தியாகு அங்கிள், You've been amazing support. I've seen since my very day, first film, you have always appreciated all my work and you've always been very supportive, Thiago uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narrations general way. You know, that gives me more excitement. வந்து உட்காந்து கதை சொல்லி இது சொல்லினா உட்காந்து குதிச்சு, that gives me more energy actually. You asked me to narrate the film. ஏன்னா ஜென்ரலாகவே ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நான் நரேஷன். அப்போ தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டால் கூட இந்த ஷார்ட் எங்கன்னா கரெக்டாக எந்த ரீல் எங்கே வருதுன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். தூங்கி எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் கூட படிக்காம you can even do that because it has to become part of your blood. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places, எங்கே தெரியுமா, ப்ரீ இன்டர்வல்லையும் the later part, I cried. நிஜமாவே சொல்கிறேன். when I saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. when my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தல நடத்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலாக. Aditi, you made me, you touched my heart. It performance was really, really nice. Damn good, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணா பின்னாடி ஓடி ஷூட் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. கேமரன் பிரைசன், அவர் வந்து வெள்ளக்காரன், ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமராமேன் கேமரன் பிரைசன்.
இஸ் டன் சம் ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க் என்ன ஜென்ரலாக சொல்கிறது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனி திங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That is what is really beautiful about it. அதனால தான் என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. க்ளாஸ் கிளாமர் அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He has shot for the emotions. That has come out really, really well. Of course, Shekhar sir பத்தி சொல்லியிருக்கேன். Costume, Anuvardhan. Thank you so much, Anu. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர், என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலாக. அது வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க ஸ்க்ரீனில். அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். பட் she has always seen, not only with me, with all the directors, she's always has an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think நம்மளோட முதல் படம் Saravanan, and I think you have done a great job Saravanan. Thank you so much. And Dinesh Master, எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக எல்லாருமே. ஸோ இஸ் டன் அ ஃப்ரேட் ஜாப். இந்த படத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் ஒன்லி 3 tracks. நவ் டுடே இஸ் த டே வித் யுவன் சங்கர் ராஜா. யுவன் நான் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து போய் முடிப்போம். யுவன் ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. யுவன் இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஸ்ட்ராங் பில்லர் அண்ட் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் மை கரியர். ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்துமராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தேட்டருக்கு. தட் இஸ் த ட்ரூத். தீப்டிக்கு அந்த சாங்கெல்லாம் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்டில் உட்காரும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது யுவனோட பிளே, இங்கே யுவன் விளையாடுவார், இங்கே யுவன் பூந்து விளையாடுவார், அது தெரியும். அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா, இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன். தேங்க்யூ ஸோ மச் யுவன். I'm actually open, I can tell in public, I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளோ முடியுமோ பார்க்கலாமே. வில் ஜஸ்ட் கிவ் இட் அ ஷாட் அண்ட் வில் ட்ரை. ஸோ தட் பி ரியலி கிரேட். ஆதேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஆதேஷ். கச்சி சார பாட்டு எழுதுனாரு ஆதேஷ், அண்ட் ஆதேஷ் இஸ் ரிட்டன் மை சாங் இன் திஸ். விக்னேஷ் இவன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. விக்னேஷ் அண்ட் நயன் were not able to, they are family but they are in Dubai, they are not able to be here. And I have a lot of nice interesting, all my other team ADs, all my ADs, thank you so much guys, because without you guys, I won't be able to even make this film actually. You guys really gave me a great support. And I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan. I can never miss you Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்து மறையாமலும் டைம்லேருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என் கூட இருக்காரு. அறிந்து மறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ ஸோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம். அதாவது ஒரு புக்கு படிக்கும்போது 21 வால்யூம் 30 வால்யூம்லாம் படிச்சு முடிச்சு அவருக்கு இருக்கிற டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்ட்ரி பற்றி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட தான் அவர் சொல்கிறத கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட், ஐ டோன்ட் நோ. அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோபமாக இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட. விஜய் ஆக்சுவலாக விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலாக கண்ணாமண்ணான்னு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸாக போயிட்டா அண்ணா இதெல்லாம் வேணாண்ணா, ரொம்ப சிம்பிளாக எழுதலண்ணா, அவ்வளோ பிரச்சனை இல்லை, இப்போ வச்சுலண்ணா, என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டு. அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலாக Vijay has written most of my songs and he's done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி. உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்குது காமெடியில். ஐ திங்க் இந்த படத்தில் நீங்கள் யூ ஹவ் டன் இட் and you'll be doing much more in many more films Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன். Bala, and I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody, and I hope you guys see the film and really enjoy the film. Thank you all.
நிச்சயமா சார், கண்டிப்பாக நேசிப்பா இல்லை சார், கரெக்டாக தான் சார், இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார். நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி 14 பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்த நான் விடுறதா இல்லை சார், ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனாலே யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல சார், ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்கள் 2 பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ யுவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார், அதானே? ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன். வாங்க பாலா சார். இப்போ யுவன் சார் வந்துட்டாரு. வந்தாங்க சார். வணக்கம் சார். வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேரும் 7வதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேறு லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட்டு தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் இந்த கேங்ஸ்டரை யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ ஆல் லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படபாணியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள் சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூட்டம் எப்போ பார்த்து ப்ரோ எப்போ ஐ வாஸ் சாங் பிரதர் ஐ நீட் டு ரியலி கெட் வெரி வி நீட் டு லேர்ன். ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏற்றுற ஒன்று விட்டா. இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இது பாருங்க, அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏற்றிட்டு வந்திருக்காருன்னு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஹை ஆன் மியூசிக் ப்ரோ. யூஆர் ஹை ஆன் மியூசிக் ப்ரோ, யூஆர் ஹை ஆன் மியூசிக். நிஜமாக சொல்கிறேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு யாராவது தூக்கி அடிச்சலான்னு போல தோணும் ஆக்சுவலாக. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலாக இருப்பார் ஆக்சுவலாக. இடிச்சிட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு, எப்படி பண்ணுறாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாதத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல் அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலாக. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலாக. இஸ் அ ட்ராக் டீலர், இஸ் அ கேங்ஸ்டர், எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறையா நான் பார்த்துருக்குறேன் சார். ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது? கேமரா ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக ஒரு 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமாக சொல்கிறேன், பிராட் டு த கோர். ப்ராங்க் யுவன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வந்து யாருமே ப்ராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலாக. பட் வி ஸ்டில் லவ் ஹிம் சோ மச். ஏன்னா அந்த கீபோர்டில் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இந்த கொட்டுதுன்னு தெரியல, கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர்னு. பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க என்ன. நான் பிரேம்ஜி ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட்டு, ஏன்னா இவனுக்கு கல்டிக்கிச்சாங்க. ஏன்னா இவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டார் அது மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார், ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு ப்ராங்க் லைவ் கால் ஆக்சுவலாக லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்தில் பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற போயிடுவேன் ஃபோன் பண்ணுறேன். தம்பியோட காசு போயிடுமே, எதுக்கு பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான ப்ராங்க், இதை விட பயங்கரமான ப்ராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் நான் தூசியா என்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு.
யுவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுணும். வெங்கட் பிரபு நிற்பாரு கரெக்டாக ஸ்டுடியோவுக்கு போகும்போது, என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு, பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்கே உட்காந்துல, விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு. வெங்கட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான், அவனுக்கு கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான். எங்கே அந்த பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு போடு. ஈஸியாக இவனை மாட்டி விட்டுருவான். அது மாதிரி யார்கிட்ட வேணாலும் மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலாக, மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. எப்போ உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரும் நான் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் ஃபார் விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். அந்த வரிசையில் நேசிப்பாயா படம் ஆட் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இதில் என்னுடைய டாக்டரும் சன்னின்ல ஆகாஷும் இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான நாள். அவங்க 2 பேருமே சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த படம் நேசிப்பாயா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இன்றைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க. அவரை நான் சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு, ஏன்னா சூப்பர்னா சும்மா ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க. அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவர் எப்படி ஆரம்பித்தார், இன்னைக்கு எப்படி இருக்கார். ஆனால் என்னுடைய டாக்டர் ஒரு கால் எடுக்கிறா. எவ்வளவு நல்லா உயர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் என் கூட கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் பேசுகிறாரு. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஹியூமிலிட்டியும் சிம்பிளிசிட்டியும் இருந்தால் அவன் எந்த உயரத்தையும் தொட்டுடலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் பேசும்போதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டியை நான் பார்க்க முடிஞ்சது. சார், இதை நீங்கள் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, நீங்களும் பெரிய உயரத்தை தொடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் விடாமல் அவங்கள பற்றி சொல்லுவா, அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. நீங்கள் இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. அடுத்து விஜய் ஆண்டனியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர். அவர் சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர். அதை விட என்னுடைய டாக்டர் ஸ்னேகா பிரிட்டோவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க அடிக்கடி பேசிக்குவாங்க. விஜய் ஆண்டனி பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அதாவது அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா எதையுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். சார் முடிச்சிடலாம் சார், அது ஒன்றுமே இல்லை சார், அது சூப்பர் ஹிட்டு சார். இதை தவிர ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ் அவர்கிட்ட கேட்கவே முடியாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு எதுவுமே மனமிட்டு பேசக்கூடிய ஒரு உண்மையான மனிதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். எனவே நான் எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. சிவகார்த்திகேயன் சார் பேசணும், மற்றவங்க பேசணும். முக்கியமாக நம்ம இன்றைக்கி விஷ்ணு சார் வந்தார். இன்ஃபேக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு சாரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய டைரக்டர். அப்போது என்னுடைய டாக்டருக்கு அவங்க ஆகாஷை அவரை பெரிய லெவலில் சில டைரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, கதை சொன்னாங்க. பட் அவளுக்கு என்ன இஷ்டம்னா, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஹீரோவை அழகாக காட்டக்கூடிய டைரக்டர், அற்புதமாக டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் வேணுங்கிற காரணத்துக்காக இவளே ஆகாஷோட நேராக அவரை போய் பாம்பேயில் பார்த்து, அப்போ தான் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்து நேஷ்னல் அவார்டு எல்லா அவார்டும் வாங்கிட்டு இருந்த டைம் ஷேர்ஷாங்கிற படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக எனக்கு ஆஃபீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால பாம்பே டெல்லிலாம் போகும்போது இந்த ஷேர்ஷாவை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை எடுத்தவரை ஒரு பர்டிகுலர் இடைவெளிக்கு அப்புறம்
இப்போ போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை வந்து நம்ம தமிழ் படத்துக்கு வர வச்சுருக்காங்க. அவரும் வந்த உடனே ஒரு குவாலிட்டியாக படம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டார். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு இந்த பிக்சர் குவாலிட்டியாக வந்திருக்குது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. விஷ்ணு சாரை பற்றி சொல்லணுன்னா வெரி கமிட்டட் பர்சன். அதாவது நான் ஃபியூ செட்டில் இருக்கும்போது சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். நம்மகிட்ட கூட சரியாக பேச மாட்டார். அந்த ஃபோக்கஸ்டு மேன். யார் ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுடைய வெற்றியை நம்ம தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டை ரொம்ப சூப்பராக கமிட்டடாக ஒர்க் பண்ணி அதை அன்றைக்கி நான் படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வருமானு நான் எதிர்பார்க்கலை. ஆனால் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் இடைவெளி விடாமல் தமிழில் இது மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரேக் கொடுத்துருக்கீங்க. தமிழில் இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், இன்னும் நல்ல கதைகளை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு நம்முடைய கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜா, அவங்க எப்போ பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பு தான். ஏன்னா வாழ்க்கையில் 2 தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒன்றும் ஸ்மைல் பண்ணணும், இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஸ்மைல் வந்து சால்வ்ஸ் த ப்ராப்ளம், சைலன்ஸ் வந்து அவாய்ட்ஸ் த ப்ராப்ளம். அதனால் இது 2மே நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், சைலண்ட் அண்ட் ஸ்மைல். ஏன்னா யார் ஒருத்தர் இது 2 வச்சுருக்காங்களோ தே ஆர் எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அந்த விதத்தில் நான் அவரை துபாயில் பார்க்கும்போது சரி, சென்னையில் பார்க்கும்போது சரி, நான் எப்போதுமே அவரை பார்க்கும்போது நினைப்பேன், இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன். எப்படி தான் இந்த மாதிரி அழகான மியூசிக் கொடுக்குறாருன்னு தெரியல. இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட், யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும், அதோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சார். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தடவை எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க, கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இந்த கதையை பார்த்தேன், இந்த படத்தை பார்த்தேன், ஆனால் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன், அதனால் இன்னும் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு சொன்னார் பாருங்க. அப்போயே இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா பிரிட்டோ சொல்லணும். அவன் இந்த எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் MBA பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குள்ளே நான் இவ்வளவு டென்ஷன் ஆனதில்லை. ஆனால் எப்போதுமே ஸ்னேகா நான் டென்ஷனாக தான் பார்ப்பேன், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பா. ஏன்னா அவருக்கு என்னென்னா எப்படியாவது இந்த படத்தை நல்லபடியாக வரணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம். ஏன்னா 3 MBA கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஸ்னேகா வந்து இந்த ஒரு படத்தில் பெற்றிருக்கிறாங்கிறத நான் பார்த்தேன். நான் அந்தளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில், மேனேஜீரியல் ஸ்கில், எக்ஸிக்யூஷன் ஸ்கில், ஆப்ரேஷனல் ஸ்கில், எல்லா ஸ்கில்லையும் அவள் கற்றுக்கிட்டாங்கிறது தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்னேகா, யூ ஆர் இன் ஃபார் பிஸ்னஸ். ஏன்னா அவர் எப்போதுமே ஸ்னேகா வந்து பேசும்போது அவர் சொன்ன மாதிரி வெரி டஃப் கேரக்டர். அவளுக்கு வந்து அப்பா என்ன பண்ணுறாங்களோ அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைட் மூடில் வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை எப்படியாவது அவள் கன்வின்ஸ் பண்ணிடுவா. அந்த கன்வின்சிங் கேரக்டரும் அவளுக்கு உண்டு. அடுத்து வந்து நம்ம சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ். இந்த முதல்ல வந்து இவர் எப்படி நடிக்க போகிறார், அஃப்கோர்ஸ் அதர்வா இஸ் அ கிரேட் ஆக்டர். இன்னும் நினைப்பேன் அதர்வா வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், கண்டிப்பாக போவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டேலண்ட்ஸ் இருக்குது. அவரோடு பழகினது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பல உயரங்களை தொடுவார் அவர் கண்டிப்பாக. அவர் வந்து அவருடைய பிரதருங்கிற முறையில் அவருடைய சாயல் இருக்குமா அல்லது முரளி சாருடைய சாயல் இருக்குமாலாம் நினச்சி பார்த்தேன். அது படத்தை பார்த்தோன்னா முதல்ல வந்து அவனுக்கு கை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுவர்தன் சார் உங்களை ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சுருக்காரு, எந்த வித சாயல் உங்கள்கிட்ட இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை